ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சிலுவை பாடு மரணத்தை குறித்து நாம் தியானிக்கக்கூடிய இந்த நாட்களிலே அதிகமாக இந்த 40 நாட்களிலும் நாம் சிலுவையை பற்றிய சிந்தையே நம்மளிலே மேலோங்கி இருக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை தயார் செய்து கொள்வோம். வாசிப்போம். தீத்து எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஆமேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி ஆண்டவரே இந்த சிலுவையை பற்றிய மரணம் நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் எங்களை மூடி மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை காண்கிற, இதை பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பயனுள்ளதாக இருக்க ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாக, அவருடைய மனக்கண்களை திறந்து கொடுக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நற்கிரிகைக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்ற தலைப்பிலே இன்றைய செய்தியை நான் தயார் செய்திருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த லெந்து நாட்களிலே அவர் அதிகமாக நாம் சிலுவை பாடுகளையே நாம் அதிகம் சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்றைய ரோம அரசாங்கத்திலே இந்த சிலுவை மரண தண்டனை ஒரு பயங்கரமான இந்த தண்டனை யாருக்கெல்லாம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், கொள்ளை செய்யக்கூடிய ஆட்களுக்கு தான் அந்த சிலுவை மரண தண்டனையை கொடுத்தார்கள். அது கொலை மரம் என்று கூட அந்த சிலுவைக்கு பெயர். அப்படிப்பட்ட அந்த பயங்கரமான அந்த மரண தண்டனையை ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் நமக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் பிறக்க போகிற எல்லாருக்காகவும் அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மரித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஏன் இத்தனை பாடுகளையும் பட்டார் என்று பார்க்கும் பொழுது, அவர் என்ன பாவம் செய்தார்? ஒரு பாவமும் செய்யவில்லை. என்ன குற்றம் செய்தார்? ஒரு குற்றமும் செய்யவில்லை. குற்றமற்ற இரத்தம், பரிசுத்த இரத்தம் என்று தான் நம்ம அவரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். குற்றமற்ற இரத்தத்தை நாம் அவர்கள் அந்த நாளிலே அவர்களை அந்த சிலுவையிலே விதமாக மரணத்துக்கு உட்படுத்தினே நான் அதிகமாக சிந்திக்கும் பொழுது நம்முடைய மனம் அதிகமாக கஷ்டத்துக்குள்ளாக செல்கிறது. அந்த சகல பாவங்களில் இருந்தும் நம்மை மீட்டு கொண்டார் என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்காகவும் இரத்தத்தை சிந்தி அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் பாடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆமேன். அல்லேலூயா. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இது பாடுகளுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு பாடுகள் இல்லாத ஒரு நபர் கூட இல்லை. எல்லாருக்கும் பாடுகள் வரத்தான் செய்கிறது. குடும்பத்திலே பாடுகள் இருக்கிறது, வேலை செய்கிற இடங்களிலே இருக்கிறது, இது பொது வாழ்க்கையிலே இருக்கிறது. அதுபோல் உபத்திரவங்களும் வரும், பாடுகளும் வரும், உபத்திரவங்களும் வரும். அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் செய்தது போல நாம் மற்றவர்களை பயமுறுத்தாமல் இருக்க வேண்டும். அதுபோல் எதிர்த்து பேசாமல் இருக்க வேண்டும், வாக்குவாதம் பண்ணாமல் இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த சண்டை சமயங்களில் பார்த்தோம் என்று சொன்னால், நான் யார் என்று தெரியுமா என்று சொல்லி நான் ஒரு ஃபோன் பண்ணால் எனக்கு எத்தனை பேர் வருவார்கள் என்று சொல்லி மிரட்டுவார்கள்.
இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய கர்த்தர் பாடுகளுக்கு தம்மை ஒப்பு கொடுத்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் கஷ்டங்களும் வருகிற சமயத்தில் நாம் அந்த பாடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதன் மூலமாக அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அன்றைய நாட்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்க, கடல் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், மரித்தோரை உயிரோடே எழுப்பினார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், பார்வை கொடுத்தார், 2 அப்பத்தையும் 5 அப்பங்களையும் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்தார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை எல்லாம் கண்ணார பார்த்த ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரை இத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். லூக்கா எழுதின இன்னொரு காரியத்தில் ஆண்டவர் குற்றமற்றவர் என்று வேத ஆதாரத்தோடு நாம் 2 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். லூக்கா, உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கேதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆமென். ஏரோதுவினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரணத்துக்கு ஏதுமான குற்றம் ஒன்றும் செய்யவில்லை என்று அவர் அந்த நியாய விசாரணையின் இறுதியிலே அவர் அவ்விதமாக சொல்லி இருக்கிறார். அதே போல் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். ஆமென். பிலாத்துவினுடைய ஸ்டேட்மெண்ட் கேட்டிங்கன்னா, ஒரு குற்றமும் காணேன் என்று அவர் அந்த நீதி விசாரணைக்கு பின்பாக அவர் சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். அப்போ குற்றமற்ற அந்த இரத்தத்தை தான் நாம் காட்டி கொடுத்து அந்த நாளிலே சிலுவையிலே அவ்விதமான பாடுகளுக்குள்ளாக கடந்து போனதை நாம் இந்த நாளிலே தியானிக்க வேண்டும். அதிகமாக சிலுவையிலே அவர் எந்தெந்த இடத்துலெல்லாம் அந்த சிலுவையில் என்னென்னலாம் அவருக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்கங்கிறத நான் ஒரு ஞாபகம் நிறைய பேர் மறந்துடுறோம். இந்த நாளிலே மறதி வயதின் நிமித்தம் நிறைய இன்றைய தினத்திலே எல்லா வயதினருக்கும் நாம் இப்போ மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய கொஞ்ச நேரத்துக்குள்ளே நிறைய பார்ப்போம், நிறைய வீடியோஸ் பார்ப்போம், கதைகள் பார்ப்போம், யூடியூப்பில் போவோம், கூகுளில் பார்ப்போம். ஆனால் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே இருக்காது மைண்டில். அந்த மாதிரியான ஒரு மெமரி லாஸுக்குள்ளாகத்தான் இன்றைக்கு உலகம் போய் கொண்டு இருக்கிறது. நாமும் அதைத்தான் இப்போ பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதனால் நினைவு கூறுவது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சிலுவையிலே ஆண்டவராகிய கர்த்தர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவரை யாராவது கடினப்படுத்தி அவரை சிலுவையில் கட்டாயப்படுத்தி அறையவே முடியாது. ஏன்னால் அவர் தேவன். அவர் ஒப்பு கொடுத்தார் என்ற அந்த வார்த்தையை வைத்து நாம் பார்க்கும் பொழுது அவர் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் போஜனத்தின் போது அவர் 12 சீசர்களை அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய அறையை கட்டி கொண்டு அவர் எல்லாருடைய கால்களையும் அவர் கழுவி விட்டு அந்த துணிக்கையை எடுத்து, நான் யாருக்கு கொடுக்கிறேனோ அவன்தான் என்னை காட்டி கொடுப்பான் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். அப்பொழுது அந்த சீசர்கள் 12 பேரும் நானோ என்று அவர்கள் தங்களுக்குள்ளாக கேட்டுக்கொள்ளுகிற அந்த சம்பவம் அந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த துணிக்கையை ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை இந்த தாளத்தில் இருக்கிறது என்றும் ஆண்டவர் சொல்லுவார். அப்போ இந்த காரியங்களை எல்லாம் தியானிக்கும் பொழுது கடைசியாக ஆண்டவர் அந்த துணிக்கையை எடுத்து தோய்த்து யூதாஸ் காரியோத்துவிடத்திலே கொடுப்பார். அதற்கு பின்புதான் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று வேதத்திலே நான் வாசித்தேன். அப்போ அதற்கு பின்பாக நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் என்று ஆண்டவர் சொல்லுவார். அதற்கு பின்பாக ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக அவன் வகை தேடி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவர் எந்த ஒரு தலைமறைவாகவெல்லாம் இருக்கவில்லை. அவர் அன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்துவை போல நிறைய பேர் இருந்ததாக நான் வாசித்திருக்கிறேன். இன்றைக்கும் கூட நிறைய பிரபல்யங்கள் மாதிரி நடை உடை பாவனை அநேகரை நாம் பார்க்கிறோம். அதுபோல் இயேசு கிறிஸ்து மாதிரி நிறைய பேர் அந்த நாட்களில் இருந்தாங்க. அவர் தவறு ஒன்றுமே செய்யவில்லை. அந்த தினத்திலே அவர் ஒரு சட்டம் பிறப்பித்து இவரை
இப்படியாக எல்லாமே முன்குறிக்கப்பட்டது, முன் அறிவிக்கப்பட்டது. அது எல்லாம் நிறைவேறு வண்ணமாகத்தான் ஆண்டவர் நடத்தி கொண்டே வருகிறார். அந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த துணிக்கையை கொடுத்தார். அதுக்கு பின்பாக ஒவ்வொரு காரியமாக நிறைவேறியது. யூதாஸ் போய் அவனுடைய வேலையை செய்தான். மற்ற சீசர்களெல்லாம் என்ன நடக்கிறது என்று ஒருவருக்குள்ளாக ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். அவன் பணப்பையை உடையவனாக இருப்பதனாலே அநேகருக்கு உதவிகளை செய்யும்படியாக ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், ஆகையினாலே அவன் போயிருப்பான் என்று அங்கே அவர்கள் சீசர்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் யூதாஸ் காரியத்து காட்டி கொடுக்க போகிறான். அந்த யூதாஸ் காரியத்துக்கு அவன் செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்ய ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேரத்தை நாம் பார்க்கும் பொழுது பிசாசு ஒருவனுக்குள் வந்துவிட்டால் எல்லா கெட்ட கிரியங்களும் வேகமாக நடைபெறும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடாமல் நாம் எப்போதும் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சிலுவையிலே ஆண்டவருக்கு நேர்ந்தது என்ன என்று நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையிலே அவருக்கு தலையிலே முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அந்த தலையிலே வைத்து அதை அழுத்தினதை நாம் வாசிக்கிறோம். ஆதார வசனமாக மத்தேயு 27:29 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26:27 வசனத்திலே துப்பி அவரை குட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போல யோவான் எழுதின சுவிசேஷம் 18:22 வசனத்திலே ஒரு அறைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 10:34 வசனத்திலே வாரினால் அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 22:64 வசனத்திலே கண்களை கட்டினார்கள், முகத்திலே அரைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 19:34 வசனத்திலே ஈட்டியினால் விழாவில் குத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:23 வசனத்திலே அவர் வையாமலும் பயமுறுத்தாமலும் இருந்தார் அந்த பாடுகளின் சமயத்திலே. பாருங்க, ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாக அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்தார். அவர் மேன்மையிலே இருந்து தாழ்மையின் ரூபம் எடுத்தார், தாழ்மையின் அடிமையின் ரூபை எடுத்தார். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தனக்குரிய மேன்மையையும் இழந்தது நிமித்தம் இவருக்கு எல்லாம் நடந்தது. ஏன் என்றால் அவர் நமக்காக, மனுக்குலத்துக்காக, இது நம்ம ஒரு கூட்ட கிறிஸ்தவ மக்களுக்காக அல்ல, இந்த உலகத்திலே பொதுவான முழு உலகத்துக்கும் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மரித்து அதனால் வரக்கூடிய எல்லாவித ஆசீர்வாதங்களையும் அவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி நம் எல்லாரையும் மகளாக அவர் சொந்த ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சொந்த ஜனம்னா பாருங்கள், மகள்ன்ற உறவு மாதிரி உலகத்தில் மற்ற உறவு எதுவும் இருக்காது. அல்லேலூயா. அவர் சொந்த ஜனம் என்றால் இயேசு கிறிஸ்து இரத்த சொந்தம், நம்மெல்லாம் இரத்த சொந்தமானவர்கள். அல்லேலூயா. எப்படி சொந்தக்காரங்கன்னா இரத்த சம்பந்தமான சொந்தக்காரர்கள். மகளாக அவர் நம்மை தெரிந்திருக்கிறார். அதோடு கூட அவர் நற்கிரியைகளை செய்யும்படியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்ததின் காரணமே மெயினானது நற்கிரியைகளை செய்கிறதற்காகத்தான் அவர் பூமியில் இறங்கி வந்தார். இது ஒரு நல்ல செயல். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறபடி இது நல்ல செயலாக இருக்கும். கிரியை செய்ய வேண்டும். தேவன் மீதுள்ள அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இது எல்லாம் சேர்ந்தது தான் தேவ மகிமைக்காக செயல்படுவது. அல்லேலூயா. நாம் நற்கிரியைகளை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். 2 சாட்சிகளை நான் பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 9:36 வசனத்தை வாசிப்போம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஆமேன். நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் அதிகமாய் செய்தவள் இந்த தபித்தாள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேதத்தில் ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது சாதாரணதில்லை. அது எவ்வளவாய் உண்மை என்று எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு
எல்லாரும் ஒப்புதல் கொடுத்து அது உண்மையாக இருந்தால் தான் ஆண்டவர் இதில் அதை பதியும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்து வைத்திருக்கிறார். இங்கே தபித்தால் அவ்விதமான நற்சாட்சி பெற்றால், நற்கிரிகை செய்தால். இன்னொரு ஸ்திரியை பற்றி வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 26:10. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஆமேன். என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று ஒரு ஸ்திரியை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரி என்ன செய்தாள் என்று பார்க்கும் பொழுது, அவர் பந்தி இருக்கும் பொழுது ஒரு வெள்ளக்கல் பரணியை உடைத்து அது ஒரு விலை உயர்ந்த பரிமள தைலத்தை அவளுடைய சிரசின் மேல் ஊற்றினாள். அந்த சம்பவம் ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறார். அதை சாட்சியாக சொல்லுகிற அந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சம்பவத்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளையும் இவள் செய்ததையும் நினைவு கூறப்படும் என்று ஆண்டவரே அந்த நற்சாட்சியை குறித்து, நற்கிரியையை குறித்து சாட்சி சொல்லுகிற அந்த ஒரு ஸ்திரியை போல நாமும் ஆண்டவருக்கென்று நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளிலே நாம் அதிகமாக பெருகுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். சோர்ந்து, அதாவது நற்கிரிவுகள் செய்யும் பொழுது சோர்வுகள் வரும், தயக்கங்கள், இதுலேயும் நிறைய கஷ்டங்கள் வரும். அதையெல்லாம் நாம் சொந்த வாழ்க்கையிலேயே நாம் நல்லது செஞ்சு கெட்டது அனுபவிக்கின்ற அனுபவங்களை நினைவு கூர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த நாட்களிலே இது வேறு அனுபவம் இல்லைன்னாலும் நீங்கள் சுதாரணமாக கவனமாக இருக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதத்தில் இருந்து சோர்ந்து போன 2 தீர்க்கதரிசிகளை நான் உங்களுக்கு அடையாளம் காண்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 19 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டுமென்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஆமேன். இங்கே எலியாவை குறித்ததான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவனும் தன் ஊழிய பாதையிலே சோர்ந்து போய் அவன் ஒரு சூரை செடியின் கீழ் அவன் படுத்து கொண்டு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு சோர்ந்து போன நிலையிலே அந்த தீர்க்கதரிசி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் மிக அற்புதமாக அவனுக்கு சாப்பிட ஆகாரமும் தண்ணியும் கொடுத்து அவனை தேற்றி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை தேற்றி அவனை உற்சாகப்படுத்தி ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு அவனை கடந்து செல்லும்படியாக உற்சாகப்படுத்துகிறார். அந்த சோர்வை நீக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எசபேல்ன்ற ஒரு ராஜஸ்திரிக்காக அவன் தன் உயிரை காப்பாற்றும் வண்ணமாக வேலைக்காரனும் 2 பேரும் போகிறாங்க. பாருங்கள், ஒரு நாள் பிரயாணத்துக்கு முன்னாடியே அவனுடைய வேலைக்காரனை அங்கே நிப்பாட்டி விட்டு அதுக்கும் பின்னாடி இவன் கடந்து போய் ஒரு சூறை சீடியின் கீழே அவன் படுத்து தூங்குறான். தண்ணி வற்றி போயிடுது அந்த குளத்தில். இது எல்லாம் நமக்கு தெரிந்ததாக இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய, அறியாதவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம். அந்த தண்ணி கூட இல்லை, சாப்பாடும் கிடைக்கல. அந்த நேரத்தில் ஒரு காக்காவை அனுப்பி ஆண்டவர் எலியாவை அற்புத விதமாக போஷிக்கிறார். அவன் கண் விழித்து பார்க்கிறான், முன்னாடி இருக்குது அது தலைமாட்டில் தண்ணி இருக்குது. அதை குடித்துட்டு மறுபடியும் தூங்குவான். அடுத்து அவன் கண் விழித்து பார்க்கும் பொழுது அதே மாதிரி இருக்குது. அதை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு குடித்துட்டு தூங்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தூதனை கொண்டு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அதிக தூரம் என்று சொல்லி அவனை சோர்விலிருந்து நீக்கி அவனுக்கு பலன் தந்ததை இந்த சம்பவத்திலே பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு தீர்க்கதரிசியை நான் பார்க்கிறோம். யோனா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோனா 4:6. யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆமேன். அல்லேலூயா. அவனுடைய தலையின் மேல் ஒரு நிழல் உண்டாகும்படியாக ஒரே ராத்திரியிலே ஒரு ஆமணக்கு செடி முளைத்து வருகிறது. அது அவனுக்கு நிழல் தருகிறது. அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம்.
சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். ஆமேன். இங்கேயும் யோனா சோர்ந்து போய் அவன் சாகிறது நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கவனிப்போம். இவருக்கும் ஊழியத்தின் பாதையிலே ஒரு சோர்வு இருக்கிறது. இந்த யோனா 4 அதிகாரம்தான் இருக்குது. இதை வாசிக்க நான் சில இடங்களிலே பிரசங்கமும் பண்ணியிருக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்தமான இந்த யோனா சில இடங்களிலே ரொம்ப என்னுடைய வாழ்க்கைக்கும் இது ரொம்ப என்னோடு ஆண்டவர் பேசுகிறது போலேயே அமைந்தது. காரணம், ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறுதலாக ஓடின இந்த தீர்க்கதரிசி நினிவேவுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி மனம் திரும்பும்படியாக அனுப்புகிறார். ஆனால் இவர் அங்கே ஆண்டவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற கர்த்தர், ஆத்துமாக்களுக்காக அவர்களை ரட்சித்து மீட்கும்படியாக ஒரு வேலையை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் பாருங்கள், இவர் கப்பல் ஏறுறாரு, அப்போமே தப்பு பண்ணுவார். நினிவேவுக்கு போகாமல் தர்சீஸுக்கு கப்பல் ஏறுவார். அது மாத்திரமல்ல, அந்த கப்பலில் பயணம் போகும் பொழுது இவர் தூங்குவார். அந்த கப்பலில் என்ன நடக்கும்னா, திடீர்னு புயல் காற்று வீசும், அதில் இருக்கிற பெரும் நஷ்டம் உண்டாகும், நிறைய விரயங்கள் ஆகும். அந்த கப்பலில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா நமக்கு தெரியும், நிறைய தானியங்கள், நிறைய ஜவுளிகள், நிறைய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கப்பல் மார்க்கமாக போகும்போது நிறைய பொருட்களை கொண்டு போவார்கள். அந்த இதில் அளப்படி பட்டதுனாலே, கப்பல் மூழ்கி போகுங்கிற பயத்தினாலே அந்த கப்பலுடைய சுமையை குறைக்கும்படியாக அதில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போடுவாங்க. ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்வார். ஆனால் கர்த்தர் தமக்கு கொடுத்த வேலையை செய்யாமல் நம்ம அங்கிட்டும் போகும் பொழுது கர்த்தர் விடாமல் தொடர்ந்து அந்த யோனாவைக்கு பாடம் புகட்டி ஆண்டவர் செய்ய நினைச்சதை கரெக்டாக செய்ய வைப்பார். பாருங்கள், அவர் தான் துவக்கம், அவர் தான் முடிவு. அல்லேலூயா. அந்த ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணுகிறார். அது அவன் தலையின் மேல் அது நிழல் உண்டாகுது. அந்த கீழ்காற்றை அனுப்புகிறார், அது அனல் உண்டாகுது. அப்புறம் அவனோடு கூட பேசி புரிய பண்ணுகிறார். அந்த நினிவே பட்டணம் காக்கப்பட்டது. நான் சொல்ல வருகிற காரியம், நற்கிரிகைக்காக ஆண்டவர் இந்த 2 தீர்க்கதரிசியை படைத்து அவருடைய வேலைகளை செய்யும்படியாக வைக்கிறார். சோர்வுகள் வருகிறது. ஆண்டவர் அந்த சோர்வுகளிலிருந்து தேற்றி ஆறுதல் படுத்தி அவருடைய காரியத்தை அவர் அழகாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை போல ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு, ஒரு அந்த அழியாமையை கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம நற்கிரிகைகளை செய்கிறதாலே நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதை நாம் மனதில் கொள்வோம். அநேக நற்கிரிகைகளை செய்ய நாம் பிரயாசப்படுவோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். அதுதான் நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. இந்த யோனாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூட நாம் நினைத்து கொள்ளலாம். அவர்தான் தொடங்குவார், அவர் கண்டிப்பாக முடித்து வைப்பார். நம்முடைய கஷ்டம், கவலை எல்லாம் தாண்டி அவர் சிறப்பாக முடிக்க நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இன்னொரு காரியத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். ஆண்டவர் தான் நமக்கு மாதிரி, அவர் ஒரு மாடல். அவர் பரலோகத்திலே இருந்து மனுக்குலத்துக்காக அவர் ரத்தம் சிந்தி பாடுகளை எல்லாம் அனுபவித்து சிலுவையிலே மரித்து அநேக நற்காரியங்களை அவர் இருக்கும்போதெல்லாம் நிறைய அற்புத அதிசயங்களை எல்லாம் செய்து நமக்கு முன்பாக அதையெல்லாம் மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் நற்கிரியைகளை எல்லாம் செய்வோம். ஆண்டவர் அதன் மூலமாக மகிமைப்படுவார். இன்னொரு காரியமாக
எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் தான் மாதிரி, அவர்தான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக நடக்கும்படி நமக்கு இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்திருக்கிறார். அதே போல் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே விதமாய் பார்க்கிறோம். தகுதியான வஸ்திரங்களினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்திரீகளிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர்கள் நற்கிரிகைகளினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நிறைய இடங்களில் பெண்கள் சேவை செய்கிறாங்க. நிறைய உண்மையாக இருந்து அவங்க தான் நற்கிரியைகள் செய்வாங்க. அதனால தான் இந்த பொறுப்பை ஆண்டவர் அவர்கள் பெண்கள் ஸ்திரீகளிடத்திலே அதை கொடுத்திருக்கிறார். அது எனக்கு என்னன்னு தெரியல. நான் கூட அது அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் நம்ம நம்புகிறது இல்லை. ஆனால் நம்மளுடைய வீட்டுகளிலே கூட நடக்கிற சின்ன சின்ன காரியங்களிலே இருந்து கூட நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு காரியத்தை ஒரு உதவி செய்கிற காரியமாக இருந்தாலும் பெண்களாக ஈஸியாக செய்வாங்க. அவங்க மனசு ரொம்ப அவங்க பெண்களுடைய மனசு தான் ரொம்ப இலகிய மனசு. அவங்க மனசு வச்சா கண்டிப்பாக நடக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த பொறுப்பை பெண்களை பார்த்து சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே பெண்களாக இருக்கிறவர்கள் நற்கிரிகைகளை செய்ய நீங்கள் பழக வேண்டும். அந்த பழக வேண்டும் என்று கூட ஆண்டவர் ஒரு வசனத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். வாசிப்போம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீத்து 3:14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமாய் இராதபடி குறைவுகளை நீக்கிறதுக்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஆமென். நற்கிரியைகளை செய்ய பழகத்தான் வேண்டும். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன். சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே அதை கற்றுக் கொடுப்பாங்க. நற்கிரியைனா என்னென்னா நல்லது உதவி செய்யக்கூடியது, நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும் அப்படிங்கிறது சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கணும். அதைத்தான் ஆண்டவர் கூட அது பாருங்கள், திடீர்னு கூட வரும் சில இடங்கள் பரம்பரையாக அதையும் பழகத்தான் வேண்டும். அதை தான் ஆண்டவர் நன்றாக சொல்லி வைத்திருக்கிறார். நாம் பழக வேண்டும் என்று. நற்கிரியைகளை செய்ய நாம் பழக வேண்டும். அந்த நற்கிரியை செய்யும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், எபிரேயர் 10:24 வசனம் 10. எபிரேயர் 10:24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து. ஆமென். அன்பாக இருந்தாலும் சரி, நற்கிரியைகளாக இருந்தாலும் சரி, நாம் ஏவப்படும்படி தான் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். இந்த விஷயத்தில் கவனிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறதை நாம் கவனிப்போம். எதா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், மற்றவர்களுக்கும், வேலை பார்க்கிற இடங்களுக்கும், பொது வாழ்க்கையிலும் நாம் கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு பேசுகிறார். அல்லேலூயா. அப்படி கவனிக்காமல் கண்மூடித்தனமாக நாம் செயல்படும் போது நிறைய காரியங்களிலே சிக்கி தவிக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் அதிலிருந்து மீட்டு கொள்ளும்படியாக நற்கிரியையாக இருந்தாலும் நாம் கவனித்து ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். அந்த மாதிரியான வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் மாதிரியை காண்பித்து வைத்து போயிருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவருடைய அந்த நல்ல வார்த்தையின்படி நாம் நற்கிரியைகளை செய்வோம். நற்கிரியையிலே சோர்வுகள் வந்தாலும் ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். நற்கிரியைகளை பெருகுகிறவர்களாக இருப்போம். நற்கிரியைகளை செய்ய பழகுகிறவர்களாக இருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட இந்த சிலுவை தியான கூட்டத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சத்தியத்தை நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்.
நாம் ஒவ்வொருவரும் நற்கிரிகளை செய்ய நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறதான் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நாம் அதை செய்வதற்கு, நாம் சுத்திகரிக்கப்படுவதற்காக இயேசு நமக்காக அவர் வந்து அவர் வாழ்ந்து கடைசி தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரதர் ஷாத்ராக் அவர்கள் நல்ல அனுபவத்தோடு அவர் சொன்ன காரியங்கள்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். பரிசுத்த ஆவியானவர், ஏன்னா நற்கிரியை செய்யும்போது நமக்கு சில நேரங்களிலே அதனால் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது. அந்த கஷ்டங்கள், பாடுகள் இதெல்லாம் வரும்போது, நற்கிரிகளை செய்யும்போது இப்படி பாடு வருதுன்னு சொல்லி நம்ம அவங்கள பயமுறுத்தக்கூடாது. அதுவும் வசனத்தில் பேதுருவிலே நம்ம பார்த்தோம், பயமுறுத்தக்கூடாது. நான் நல்லது தான் செஞ்சேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்படி பண்ணுறீங்க, கஷ்டப்படுத்துகிறீங்க, நன்றி இல்லாமல் இருக்கீங்க. சில காரியங்களிலே மக்களுடைய நிலை மாறி இருக்கும்போது நற்கிரிகள் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் நற்கிரிகளை செய்யும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார். தேவன் நற்கிரிகளை செய்யும்படி தேவனுடைய செய்கையாக நம்மை வைத்திருக்கிறார் என்று கூட எபேசியரிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதும் நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நற்கிரிகளை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து முன்மாதிரி. எவ்வளவோ நற்கிரியைகளை அவர் செய்தார். அவருடைய நற்கிரியைகளை நம்ம பார்க்கிறோம். அவர் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று போதித்தார். தன்னுடைய சீசர்கள் நற்கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்த்தோம் என்றால், நம்முடைய முற்பிதாக்கள் முன்னோர்களிலே பெயர் பெற்றவர்கள் நற்கிரியைகளை தாராளமாக செய்தார்கள். தாவீதெல்லாம் பாருங்கள், அவர் சிக்லாக்கிலே கொள்ளையிட்டு கொண்டு வந்த அந்த காரியத்தை பற்றி அவர் சொல்லும்போது, இது தாவீதின் கொள்ளை என்று சொல்லி தன்னுடைய சிநேகிதர்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறார். இவரே காட்டில் இருக்கிறாரு, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறார். பாருங்கள், நற்கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நற்கிரியைனா நம்ம கொடுக்கறது தான் நற்கிரியை என்று நினைத்து விடுகிறோம். கொடுக்கறதும் ஒரு நற்கிரியை. அதை விட நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசி விசாரிப்பதே ஒரு பெரிய நற்கிரியை. ஒருத்தருடைய காரியங்களை நீங்கள் பார்ப்பதும் விசாரிப்பதும் அதுவே ஒரு பெரிய நற்கிரியை. அதனால தான் நற்கிரியை செய்யும்போது நமக்கு பாடுகள் கஷ்டங்கள் வருகிறது என்றதுனால நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. சோர்ந்து மனச்சோர்விலே சிலர் நற்கிரியை செய்கிறதே நிறுத்தி விடுகிறார்கள். 2 தீர்க்கதரிசிகளை சுட்டி காட்டினார். எலியாவை பற்றியும் நம்ம யோனாவை பற்றி பார்த்தோம். போதும் கர்த்தாவே, சிலர் நற்கிரியை செய்கிறதை நிறுத்திட்டு இனிமேல் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், இனிமேல் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், அப்படி நாம் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, சில நேரங்களிலே அவங்களுக்கு மன சோர்வு சாகிறேன்னு இவங்க சொல்கிறது மாதிரியே அதையும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, நான் இனிமேல் ஜெபம் பண்ணவே மாட்டேன், இனிமேல் பைபிள் வாசிக்கவே மாட்டேன், இனிமேல் சர்ச்சுக்கு போகவே மாட்டேன், இப்படி வேறு நினச்சிட்றாங்க. அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நாம் நற்கிரியை செய்கிறவர்களாக காணப்படணும். தொற்காலை பற்றி சொல்லப்பட்டிருக்க, தபித்தாள் என்ற தொற்கால், அவங்க நற்கிரியை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். சிறிகளிலே பார்க்குறோம், அந்த நலதும் என்ற தைலத்தை கொண்டு ஊற்றின அந்த பெண்ணை பற்றி சொல்லும்போது, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லுகிறார். நம்மளால் இயன்றதை நம்ம செய்யணும். நீங்கள் ஒருத்தரிடத்தில் நீங்கள் சிரித்து பேசுனீங்கனாலே அதுவே ஒரு பெரிய நற்கிரியை. ஏன்னா மக்கள் அவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். யாராவது விசாரிக்க மாட்டாங்களா, யாராவது கேட்க மாட்டாங்களா, யாராவது நம்மளை பார்க்க மாட்டார்களா என்று. எனக்கு பாக்கியராஜ் இடத்துல பிடித்த ஒரு குணம் என்னென்னா, அவர் இடையில எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணுவார், எல்லாரையும் விசாரிப்பார். விசாரித்து அவங்க எப்படி என்ன பண்ணுகிறார்கள், என்ன உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா என்று அப்பப்போ காண்டாக்ட் வச்சுக்கிடுவார். பாக்கியராஜை விட அவங்க அம்மாவை மறக்கவே முடியாது. அவங்க அம்மாலாம் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. நான் அவங்கள என்னுடைய சித்தி என்ற ஒரு எண்ணத்தில் கூட அவங்களை நான் நினைத்திருந்தேன். அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அவர்கள் அவ்வளவாக நற்கிரியை செய்கிறவர்களாக இருந்தார்கள்.
நற்கிரிகளை செய்து நற்கிரியைகளினாலே பேர் பெற்றவர்களாக இருந்தார்கள். அவங்க மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அநேகருடைய தாயார். எங்கள் அம்மாவை எடுத்துக்கங்க. அவங்கள இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் சொன்னார், எல்லாரையும் பாராட்டுவது உங்கள் அம்மா ஒருத்தவங்க தான் என்னை பாராட்டுவாங்க, என் மகனை பாராட்டுவாங்க, என் மனைவியை பாராட்டுவாங்கன்னு அவர் பேசுகிறார். நாம் மற்றவர்களை விசாரிப்பது, உற்சாகப்படுத்துவது, அவர்களை தைரியப்படுத்துவது, அது கூட ஒரு நற்கிரியை தான். உங்களுடைய நற்கிரியைகளை ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து நற்கிரியைகளுக்கு நமக்கு முன்மாதிரியாக ஒரு அடிச்சுவடை உண்டாக்கி வைத்து போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடிலே நம்ம நடக்கணும். அதான் பிரதர் நமக்கு பேசும்போது அவர் சொன்னார், நற்கிரியை செய்ய பழகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நம்ம பார்க்குறோம், நற்கிரியை செய்ய பழகணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நற்கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரிகளை செய்யும்போது அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். மகிமை, கனத்தை, புகழையும் கொடுக்குற மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவனை கொடுக்கும். முற்பிதாக்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நற்கிரிகளை செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பரலோகத்தில் பலனாக சேருகிறது. நற்கிரியைகள் செய்வது என்பது ஒரு முக்கியமான காரியம் என்று தெரிஞ்சு தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் தர்மம் பண்ணணும், தானம் பண்ணணும், ஏதாவது பண்ணணும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை அவங்க செய்கிறார்கள். ஆகவே நாம் நற்கிரியை செய்கிறவர்களாக, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று நம்மை சுத்திகரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசுடைய கிரியைகளை சோசனில் நம்ம டிவியில் பார்த்தோம்னா, சோசனில் 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினாலே அவனோடு கூட 2 மைல் தூரம் போ, உன் அங்கேயே கேட்குறவனுக்கு உன் வஸ்திரத்தை கொடு. அந்த சோசனில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவங்க கட்டாயப்படுத்தி தூக்க சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து தூக்கிட்டு அப்புறம் திரும்பவும் 1 மைல் தூரம் அவர் தூக்கிட்டு போவார். முதல்ல உங்கள் கட்டாயத்தினால உங்கள் சட்டத்தின்படி செஞ்சேன், இப்போ நான் விருப்பத்தோடு செய்கிறேன் என்று சொல்கிறேன். நமக்கு நல்ல அடிச்சுவடு முன்மாதிரி இயேசு தான். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நற்கிரியை செய்ய பழகுவோம். நற்கிரியை செய்ய நம்மை சுத்திகரித்து பக்தி வைராக்கியம் கொள்ளுவோம். நாம் யாவரும் ஜெபிப்போமா? ஆண்டவர் சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் தேவனிடத்திலே நாம் கேட்போம். நம்மை நற்கிரியை செய்ய தொடங்கினவர் அதை முடித்து வைப்பார். நாம் யாவர் கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, சர்வ வல்லவரே, பெரியவரே, நாங்கள் நற்கிரியை செய்ய எங்களை சுத்திகரித்து எங்களை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்காகவே நீர் உம்மையே எங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீரப்பா. இந்த சத்தியம் எங்களுக்கு விளங்கினபடியினாலே இன்றைய நாளிலேயும் கூட ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பக்தி வைராக்கியம் அடையட்டும், உணர்வுள்ளதாய் மாறட்டும். எந்த நேரத்திலேயும் எப்போதும் எல்லாருக்கும் நற்கிரியை செய்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் வைத்தருளும் அப்பா. வந்த ஒவ்வொருவரும் நற்கிரியிலே பெறுகிறவர்களாக காணப்பட உதவி செய்யும். இந்த செய்தியை எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுத்த உம்முடைய ஊழியக்காரராகிய சாத்ராக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய இரக்கம் இருக்கட்டும். வந்த ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க அப்பா. நாங்கள் யாவரும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறி, ஆண்டவரே நீர் விரும்புகிற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கை மாறி, ஆண்டவரே உடைய ரகசிய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நான் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. வந்த யாவருக்கு நன்றி.